அருள் ரிதம்ஸ் யூடியூப் சேனல் இசைப்பிரியர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தக்குரலோர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு பாடல் மூலம் சின்ன ஒரு மன வேறுபாடு ஏற்பட்டது. அது எந்த பாடல், எதனால், ஏன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், அடிமை பெண், அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களும் நடித்த ஒரு அருமையான படம். இந்த படத்தில் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அறிமுகமானார்கள். ஆயிரம் நினைவே வா என்ற பாடலை பாடி அறிமுகமானார்கள். இன்னொரு பாடல் எஸ்பியை வைத்தே பாட வைக்கலாம் என்று நினைத்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாடல் தத்துவ பாடல், அவர் எஸ்பியே பாடட்டும் என்று அவரை பாட வைத்தார். ஆனால் எப்பொழுதுமே எம்ஜிஆருக்கு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தான் அந்த தத்துவ பாடலை பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் மிகச்சிறந்த பாடலாக தமிழகம் எங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்க எஸ்பிபியை வைத்து அவர் பாட வைத்ததனால் டிஎம்எஸ் அவர்களுக்கு எம்ஜிஆர் மீது சற்று கோபம் ஏற்பட்டது. எஸ்பிபி பாடிய அந்த பாட்டை கேட்ட திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு கொஞ்சம் சரியாக படலை. ஏன்னா இது தத்துவ பாடலாக இருக்குது, அது அம்மாவை பற்றிய பாடல். அம்மான்னா அவங்களுக்கு தெரியும், எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மாவை பற்றிய ஒரு பாடல் என்பதால் பட்டி தொட்டி எல்லாம் இந்த பாடல் ஒலிக்க வேண்டும் என்ற காரணத்தால் டிஎம்எஸ் அவர்களையே கூப்பிட்டு பாட வையுங்கள் என்று இசையமைப்பாளர் எம்எஸ்வியிடம் எம்ஜிஆர் அவர்கள் கூறினார்கள். எம்எஸ்வியும் டிஎம்எஸ்ஐ கூப்பிட, டிஎம்எஸ் அவர் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் பிறவி கலைஞர்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கும். அது கர்வங்கிறது அவருடைய கர்வம் கிடையாது, அந்த இசைக்கு ஏற்பட்ட ஒரு கர்வம். அதனால் அவர் எனக்கு என்னுடைய குடும்ப நிகழ்ச்சியில் ஒன்று இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் பாடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஷூட்டிங்லாம் போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அவர் நான் 10 நாள் கழித்து தான் நான் பாடுவேன் அப்படின்னு டிஎம்எஸ் சொன்னதுனால அந்த டிஎம்எஸ்ஸுக்காக, டி.எம். சௌந்தரராஜனுக்காக எம்ஜிஆர் படப்பிடிப்பை எல்லாம் ஒதுக்கி வைத்து அந்த பாடலை டிஎம்எஸ் அவர்களையே பாட வைத்து பிறகு அந்த பாடலில் ஷூட் பண்ணாங்க. அது என்ன பாடல்னா, இதோ உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை, ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தாயில்லாமல் நான் இல்லை, ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான், அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி, அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. என்ன ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா? இந்த பாடல் இன்று வரை நம் இதயங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. என்றும் ஒலிக்கும், எப்பொழுதும் ஒலிக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அதுவரை உங்கள் அருள்மொழி சண்முகம். இந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. என்னுடைய அருள் ரிதம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.